நான் அநேக இடங்களுக்கு சென்று எப்படி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி வருவதற்கும் தேவன் எனக்கு உதவி செய்தார். அழகாக பாடலை பாடிய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் இன்னும் அநேக தாளந்துகளை கொடுக்கவும் நீங்கள் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் தக்கதாக உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவருக்கென்று தங்களுடைய தாளந்துகளை உபயோகிக்கிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் பாடலை பாடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி. நல்லா அழகாக பாடினீங்க. இது நம்முடைய சபையில் யாரும் எழுதிய பாடல் தானே? ஆமாம். ஆகினாலே இதே போல பாடல்களைத்தான் நாம் அதிகமாக பாடவும் வேண்டும். இப்போது அடிக்கடி ரொம்ப கேட்குற பாடல்களை தான் அதிகமாக பாடுறோம். ஆனால் இதை பாடுவதனாலே நாம் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நாளும் கூட தம்பியை நல்லா பாடினேன். நீ என்ன மாதிரி தனியாக பாடுறது கொஞ்சம் கஷ்டம், சேர்ந்து பாடணும்னா பாடிடலாம். அதனால் நீ முயற்சி பண்ணி இன்னும் அதிகமாக நல்லா பாடலாம், சரியா? அதனால் யோசிக்காத, நீயும் ரொம்ப நல்லா பாடின. இன்றைக்கு நாம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதியை நமக்கு வேத வாசிப்பாக கொடுத்தார்கள். நாம் இந்த பகுதியிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் வாரத்தில் அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். முதலாவது ஓய்வு நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதை கேட்பதோடு மட்டுமல்ல செயல்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வருடம் முழுவதிலும் அவைகள் எங்களுக்கு உதவுகரங்களாக ஏவுகரங்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசு நீதிய நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாமெல்லாம் 12 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, இல்லையா? நீங்கள் எல்லாம் எப்படி? பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி கவலை இருக்காது. நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். சிலர் மட்டும் போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கு கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். புதிய வருடத்தை துவக்கி இருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் அதிகம். 25வது வருடம் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது சரித்திரமாக மாறிவிட்டது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல, நினைக்காதெல்லாம் கூட நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. அநேக ஆபத்துகள், மோசங்கள் நம்மை நெருங்கி வந்த போதிலும் நம்ம ஆண்டவர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அதனால நமக்கு உடனே நடக்கலன்னு சொல்லவும் இல்லை. அப்படி நடந்தாலும் நம்மை பாதிக்காத அளவிற்கு தேவன் வைத்திருந்தார். அது 2025ஆம் ஆண்டு. இந்த பக்கம் 2026ஆவது ஆண்டை காலண்டர் போட்டுக்கிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டை தேவன் எப்படி கொடுக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, இல்லையா? எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் இந்த வருடத்திலே ராஜேந்திரன் எங்கெல்லாம் போய் என் சத்தியத்தை சொல்லணும்னு அவருக்கு புரிச்சு வச்சிருக்கிறார். எனக்கு தெரியாது, அவர் என்னை கூப்பிடுறவங்களுக்கு தெரியாது அது. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய உள்ளங்களே ஏற்பார். கடந்த அநேக ஆண்டுகளாக சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வந்தோம். வரும்போது தான் தம்பிட்டு சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவர் கடந்த ஆண்டு கடைசியில கைமுடி வர பண்ணினார். எல்லாருக்கும் சந்தோஷம். யார்கிட்டையெல்லாம் பகிர்ந்துக்கிறோம்னோ தம்பிட்டு சொன்னோடனே சொல்றாரு, இதுக்கு தானே நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னார். இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட நாம் இருக்கின்றோம். ஆனால் எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ளும் போது மட்டுமே என்ன நடக்கும்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதுக்கு முன்னால் இருந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருந்தார், இல்லையா?
சாமுவேல் தீர்க்கதரிசி வழிநடத்தி கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஒரு யார் வேணும்னாங்க? ராஜா வேணும்னு சொன்னாங்க. இப்ப யார் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க? சாமுவேல் கூட இல்ல, ஆண்டவர் நேரடியாக தன்னுடைய தாசனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஜனங்கள் தீர்மானித்த காரியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை மேய்த்து செல்வதற்கு ஒருவர் வேண்டும், அதற்கு நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி யார்கிட்ட வந்து கேட்கிறாங்க? இங்க சாமுவேல் தீர்க்கதரிசிட்டே வந்து கேட்கிறாங்க. நேரம் இருக்கும்போது வாசிப்பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன துக்கம், வியாகுலம் எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒன்ன தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள். நீயே வருத்தப்படுற, கவலைப்படாத, அவங்களுக்கு ஒரு ராஜா தானே வேணும், ராஜாவை கொடுப்போம், அப்போ அவங்க வளருவாங்க. நம்ம சில வேளைகள்ல இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்துட்டு தெரியுமா? ஆண்டவர் தான் தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க அந்த பகுதி எல்லாம் வாசிச்சுன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார். யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இது பேசிக்கொண்டிருந்த காலம் என்ன காலம் தெரியுமா? நம்மெல்லாம் விவசாயம் நீங்க அதிகமா பார்த்துருக்கிறீங்க. அறுவடை காலம். அறுவடை காலத்துல மழை பெய்ஞ்சனா என்ன ஆகும்? உங்க பயிருக்கு அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வரும். என்ன வரும்? தஞ்சாவூர் பகுதியில் அறுவடைக்காக காத்திருக்கிற நெல் அங்க இருக்கும் பொழுது மழை வந்துருச்சா உடனே எல்லாரும் ரோட்ல வந்து கதிரோட நிற்பார்கள். எங்களுடைய பயிர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது, எங்களுக்கு அறுவடை செய்வதற்கு விளைச்சல் இல்லாமல் போய்விட்டது, அரசாங்கம் எங்களுக்கு மானியம் தர வேண்டும். இதெல்லாம் வருஷம் நம்ம கேட்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை அனுப்பினார். என்ன எச்சரிப்புன்னு சொன்னா, இந்த நேரத்துல இடியுடன் கூடிய மழை பெய்யும். நேரம் இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க தவற உணரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். என்ன தவறு? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். அப்ப முதல் பாடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்துல யாரை தள்ளினாலும் சரி, யார் மட்டும் தள்ளிடாதுங்க, ஆண்டவரை தள்ளிவிடாதீர்கள். எல்லாவற்றிலும், எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரையே நாம் பலமாக பிடித்துக் கொள்ளணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புஸ்தகம் நெகேமியா புஸ்தகம் வந்து, அதுக்கு அடுத்தபடியாக பிலிப்பியர் புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும். 4 அதிகாரம் தான், கொஞ்சம் வசனம் தான். அப்படி எடுத்து உட்கார்ந்தீங்கன்னா போதும், வாசித்து முடிச்சிடலாம். ஆனால் அருமையான பாடங்களை அங்கு தேவன் பிலிப்பியருக்கு சபைக்கு எழுதுவதை போல எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அநேக காலகட்டங்களில் புரிந்து வைத்திருக்கின்றேன். இந்த காலம் முழுவதும் அதான் படிக்க போறோம். பிலிப்பியர், கொலோசியர் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. கொலோசியர் புஸ்தகத்துல இந்த ஒரு வசனத்துக்காக வேண்டிதான் நான் இந்த சபையின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். என்ன வசனம் தெரியுமா? உங்களுக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை சிலுவையிலே குலைத்து போட்டார். அப்போ ஆணிகள் மூலமாக, அப்ப நான் என்ன நம்பினேன் தெரியுமா? 10 கற்பனைகள் ஒழிந்து போய்விட்டன. அப்படிதான் எல்லா சபையும் சொல்லிட்டு இருக்குது. அதுதான் நான் நம்பினேன். எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்த பாஸ்டர்கிட்ட நான் வந்து இதை வச்சு ரொம்ப பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு வசனத்தை காமிச்சு கொடுத்தார். உபாகம் வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை சொன்னாரு. 2 காரியத்தை ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். ஒன்று,
உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 10 கற்பனைகளும் வைக்க சொன்னார். ஞாபகம் அவங்களுக்கு ஆரோனின் துளிர்த்த கோலும் இன்னொன்று என்னது மன்னா, இந்த 3ஐயும் உள்ள வச்சது எங்க உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வை. அதற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லாரு, இப்பொழுது நான் உனக்கு சொல்லி நீ எழுதிய இந்த பிரகாரங்களை எங்க வை? உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வை. அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். இந்த வசனத்து தெரியாம தான் அத்தனை வருஷம் ஊழியம் பண்ணேன், சபைகளுக்கு சென்றேன், எல்லாவற்றையும் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த சத்தியம் தெரியல. ஆண்டவர் ஒருவரை அனுப்பினார். அனுப்பி நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு அநேக வழிகளிலே கற்றுக்கொண்டதுல நான் இந்த சபையிலே அங்கமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கு இந்த உலகத்திலே நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்துல ரொம்ப அமைப்புகள் வந்துவிட்டன. என்ன மாதிரி அமைப்புகள் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் நாம் சிந்திக்க முடியாத அளவிற்கு அவைகள் செய்கின்ற காரியங்களை பார்த்த உடனே இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே இருக்கின்றன. ஆனால் அதைவிட ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். கண்களுக்கு முன்பாக செய்யப்படுகிற காரியங்கள், அதான் தொழில்நுட்பங்கள். ஒன்று கையில கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு காலத்துல போன் பேசுறதே கஷ்டம். இல்லைன்னா டயல் பண்ணணும். அந்த ஊர்லயே ஒருத்தர் தான் போன் இருக்கும். அதுக்கு போய் அங்க காத்து இருக்கணும். அந்த போன் கால் ட்ரங்க் கால் வந்த உடனே அதுக்கு பேசணும். பேசணும்னா ஒரு சந்தோஷம். என்கிட்ட நேர்லயே கூப்பிட்டு பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால் இப்ப என்னாச்சு, நம்ம நேருக்கு நேராக பேசுவதை போல வீடியோ கால்ல நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம். தொழில்நுட்பம். டெய்லி காலையில ஐயா ஜாயின் பண்ணாரு 5 மணிக்கு. நாங்க ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துறோம் டெய்லி காலையில 5 மணிக்கு. அதுல கிட்டத்தட்ட 35 பேர். ஒருத்தர் முகமும் ஒருத்தர் தெரியும். இவர் ஒரு நாள் பேசியிருக்காரு, நான் இல்லாத நேரத்துல பேசியிருக்கிறாரு. இவருக்கு யாருக்கு தெரியாது, இவரை யாருக்கு மட்டும் தெரியும், எனக்கு தெரியும். அவர் கூட இன்னொருத்தர் போனதுல கூப்பிட்டு ராமராஜ் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என் தங்கச்சி போன் பண்ணி சொன்னா, ஒருத்தர் எங்கேயோ திண்டுக்கல் பக்கத்துல இருந்து வந்தார், அவர் தானே இன்னைக்கு செய்தி கொடுத்தாரு. நான் கொஞ்ச நாட்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது கலந்து கொள்ள முடியவில்லை. நேரம் 5.5 மணி நேரம் வித்தியாசம் நமக்கும் அங்கேயும். நான் எந்திருக்கிற நேரம் நமக்கு இங்க மத்தியானத்துக்கு மேலே ஆயிடும். அதனால கலந்து கொள்ளவில்லை. அப்போ அந்த மாதிரி நேரங்களே உபயோகப்படுத்தினார்கள். இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. யாரை நாம் தெரிந்து கொள்கிறோம்? அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தள்ளிவிட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதே போலதான் நாம் பரலோகத்தின் தேவனை தள்ளிவிட்டு எது மட்டும் வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, சில நேரங்களில் புரணி பேசுறது யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? இங்க புரணி பேசுறதுன்னு என்னது? புரணி ஒவ்வொரு புரணி தான் சொல்றீங்க. ஆமா, அடுத்தவங்க கதையை நம்ம பேசுறதுன்னா அதை போல ஒரு சந்தோஷம் மனுஷனுக்கு இல்லவே இல்லை. அதான் போய் பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு சந்தோஷம் இருக்காது. வேதத்தை வாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது. ஆனா மணிக்கணக்கா இந்த ஒரு பெட்டி ஒன்று நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். என்ன பெட்டி? அதுக்கு டிவி. அதுல என்ன நடக்குது? புரணி தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுகிறார்கள். நியூஸ் கேட்குறீங்க, பரவாயில்ல. அதுல நாடகம்லாம் போடுறாங்கல்ல, அந்த நாடகத்தை பார்த்து பார்த்தே நம்ம ஜனங்கள் குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மணிக்கணக்கா. அடுப்புல என்ன வச்சிருக்கிறோம் கூட தெரியாம பார்க்கிற பெண்களும் உண்டு. அடுத்த நேரம் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறதை மறந்து விட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆண்களும் உண்டு. பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டாம். சாப்பாடு ஊட்டுறா கூட செல்போனு கையில் கொடுத்து நீ இதை பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ஜெபத்தை விட, வேத வாசிப்பை விட எதை அதிகமாக
நாம் நேசிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொல்ல, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவர் ஓடாத நெல் அப்படிங்கிற, நாம் நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்பதை மறந்து விட வேண்டாம். நம்முடைய சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். அப்படின்னு சொன்னா நாம் என்ன வழியில நின்றுட்டு இருக்கிறோம்? அடிக்கடி உணர்த்தப்படுகின்ற ஒரு காரியம் பாவத்தை குறித்து. காலையில எங்க வீட்டம்மா ஒரு பிரேயர் குரூப்ல சேர்ந்திருப்பாங்க. ஒரு சகோதரி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாவத்தை குறித்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் இங்க வர்றதுக்கு. அதனால எங்க மீட்டிங்கு போக முடியல. நான் அதையும் கேட்டுக்கொண்டு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். எத்தனை விதத்தில் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை, பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்சம் நிக்கணும், கொஞ்சம் நிக்கணும். ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கன்னு என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் நிக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கொஞ்ச நேரம் நிக்கலன்னா காரியம் ஆகாது. ஆனா எங்க மட்டும் நிக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னால் மட்டும் நிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நின்று பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு இந்த நில்லுங்கிறத வச்சே பேசிக்கிட்டே இருக்கலாம். நெல்லுங்கிறத வச்சே பேசலாம். ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவர் சொல்ற, நீ அங்கேயே நெல், நான் உன்னோடு கூட பேச வேண்டும், உன்னோடு கூட இடைப்பட வேண்டும், உன் வாழ்க்கையை நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகின்றார். நம்ம ஆண்டவரே கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு ரொம்ப அவசரமா ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிறான், அவனுக்கு தான் நான் பேசணும், அப்புறம் உங்கள்கிட்ட வந்து மெதுவாக பேசுகிறேன். நான் மதுரையில் வேலை பார்த்த காலகட்டங்களில் எக்ஸடஸ் சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க பாட்டு பாடுவாங்க, கீர்த்தனை பாடல்கள் பாடுவார்கள். நான் அவர்களோடு கூட சென்று அவர்களுடைய ஆலயங்களில் டிஎல்சி சபையிலும் சரி, சிஎஸ்சி சபைகளும் சரி, பெந்தேகோஸ்தே சபைகளும் சரி, சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போ அங்கே நம்ம கூட இருக்கிற பசங்க ஒரு சின்ன டிராமா போடுவாங்க. என்ன டிராமா தெரியுமா? ஒரு பையன் சினிமா பார்க்க போறதுக்காக அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம், ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுறாங்க. இவன் ரெடி ஆகிட்டான், ட்ரெஸ் பண்ணி, டிஷர்ட் போட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, எப்படி தான் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒத்திகை பார்த்துட்டு இருக்கிறான். அங்கிருந்து ஃபோன் மேல ஃபோன் வருது அவனுக்கு. என்ன ஃபோனு? இன்னமாடா வராம இருக்கிற, சீக்கிரமா. அந்த நேரம் பார்த்து கதவுல ஒருத்தர் தட்டுறார். என்ன தட்டின உடனே இவன் போய் திறக்கிறான். வரக்கூடாதவர் வந்துட்டார். யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க நிக்கிற. அங்க நின்றுட்டு நின்னோடனே இவன் என்னடா, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும், இவர் இந்த நேரத்துல வருவாரு, வேற நேரத்துல வந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிறான். பலரும் பார்க்கறான். சரி ஆண்டவரே, நீர் வந்துட்டே நான் அவசரமா ஒரு வேலைக்கு போனோம், வந்துட்டே நீர் உள்ள வரும் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு போறான். பலர் சொன்னா, ஆண்டவரே உங்க சிலுவையில் எப்படி அடிச்சாங்க ஆண்டவரே, கொஞ்சம் காமிக்கிறீரா? உடனே அவர் நின்று காமிக்கிறாரு. கைகளில் ஆணி, கால்களில் ஆணி. ஆண்டவரே, நீர் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒரு சின்ன வேலை வெளியில் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஸுகளோட சினிமா பார்க்குற வேலை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. வேதனைக்குரிய ஒரு காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னாரே. அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை விட்டுவிட்டு முதலாவது உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் நாடுகிற ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுதானே எங்களுக்கு கஷ்டம் ஆண்டவரே. வேற என்ன காரியத்துக்குனாலும் உட்கார்ந்துருவோம்,
உம்மை பற்றி கேட்கறதுக்கு தான் இவர் ஏன் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு. இந்த சர்ச் பாஸ்டர் சீக்கிரமா வந்து சர்ச்சை ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டாருன்னா நல்லா இருக்குமே. இங்க மட்டும் இல்லை, நான் உலகத்துல அநேக இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா நாட்டிலையும் அப்படித்தான். யாருக்குமே சபையில் இருப்பதற்கு நேரம் இல்லை. நான் வளர்ந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பையனா இருக்கும்போது என் வேலை என்ன தெரியுமா? காலையிலே சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சை பெருக்கணும். அப்போ இந்த மாதிரி சேர்லாம் போட மாட்டாங்க, பெஞ்செல்லாம் கிடையாது. இந்த பாய் இருக்கும், கீழே தான் உட்காந்துருப்பாங்க. பிறகு பாய் போட்டோம். அந்த பாய் பெரிய பாய், இந்த சர்ச்சு நீளம் வந்து கிட்டத்தட்ட அந்த கேட்லேருந்து இது வரைக்கும் இருக்கும். அவ்வளோ இடத்துக்கு 4 பாய் இருக்கும். பெண்களுக்கு 2 பாய், ஆண்களுக்கு 2 பாய். அதை உருட்டணும். உருட்டி போட்டுட்டு பாட்டு புஸ்தகம் எல்லாம் போட்டு வைக்கணும். எல்லாம் சபையார் ஒரு சிஎஸ்ஐ சபையில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமாக மணி அடிக்கணும். முதலாவது மணி, 2வது மணி அடித்து சபை ஆராதனை ஆரம்பிக்கும். முடிந்து அவர் ஐயர்வாளோ இல்லை உபதேசியாரோ வந்து ப்ரெசென்ட் பண்ண வருவாங்க. அவங்க புக்கில் இருக்கிறதெல்லாம் கடன் வாசிக்கிட்டே போவாங்க. அவங்க எவ்வளவு சீக்கிரமா வாசிச்சாலும் வாசிக்க முடியாது. சிஎஸ்ஐ சபையில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், வாசித்து பார்த்தாலும் முடியாது. ஆனால் நேரம் முடிக்கிற நேரம் கரெக்டாக வந்தோடனே அவர் முடிச்சுட்டு பேகை தூக்குவாரு, உபதேசியார் போயிடுவார். நான் நின்று எல்லாத்தையும் படைப்படி சுருட்டி வச்சு பாட்டு புஸ்தகத்தை எல்லாம் தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு போயிடுவோம். அப்போ ஏன் வேலைக்கு வந்த பின்பாகவும் நாங்கள் ஊராக போனோம், கிராமங்களுக்கு போனோம். நம்மளுடைய இந்த வட்டார தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் எங்களோட சேர்ந்த ட்ரெஷரர் இருக்குல்ல, அதில் பாஸ்டர் அவர் ஒருத்தர் தான். மற்ற எல்லாமே நாங்கள் பொருளாளர்களும் அக்கௌண்டன்ட்களும் தான் இருந்தோம், கேஷியரும். எங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டோம். என்ன பேர் தெரியுமா? வெட்டியான் குரூப். வெட்டியானுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது இல்லையா? அதனால நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். அதனால போனோம். கிட்டத்தட்ட 75 கிராமங்களுக்கு சென்று நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு, மிஷினில் 1 பைசா யாருமே, நான் வந்து மதுரை சென்ட்ரல் ஸ்கூல் ட்ரெஷராக இருக்கும்போது தான் யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. எங்களுடைய தீர்மானம் பாட்டா எடுக்கக்கூடாது, டிராவல் எழுதக்கூடாது. எங்கள் பணத்தை போட்டு நாங்கள் போய் ஊழியம் பண்ணி அங்கே இருக்கிற சபை விசுவாசிகளுக்கும் சாப்பாடு கொடுத்து, என்ன சாப்பாடு? ஓய்வு நாள் சாப்பாடை வெள்ளிக்கிழமையை செஞ்சு வைக்க சொல்லி நாங்கள் கொடுத்து நாள் முழுவதும் மீட்டிங் நடத்திட்டு வருவோம். இன்னைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு சொன்னா எங்கேயும் நடக்கிற மாதிரியே தெரியல. எங்கேயோ அத்தி பூத்தது மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நின்று பாருங்கள். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா? நீங்கள் நின்று பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்க கண்ணீர், உங்க வேதனைகள், உங்களுக்கு விரோதமாக இருப்பவர்கள் யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்போ நீங்கள் நின்று கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று கண்ட ஈர்த்தினை இனி என்றுமே காண்பதில்லை. பாட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? இன்று கண்ட ஈர்த்தினை இனி என்றுமே காண்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், நின்று பாருங்கள். அதுக்காக நீங்க ஓட வேண்டாம். அங்க போனா சில நேரங்களில் மருத்துவமனைக்கு செல்வதெல்லாம் பரிதாபமான நிலைகள். இந்த டாக்டர்கிட்ட போனா ஒன்று சொல்வாரு, அடுத்த டாக்டர்கிட்ட ஒன்று சொல்வாரு. அவர் கொடுத்த மருந்தை தான் இவரும் கொடுப்பாரு. வேற ஒன்றும் புதுசா இல்லை, பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கும், மருந்து ஒன்று தான். நமக்கு அப்பாவிகளுக்கு தெரியாது. நம்ம போய் போனால் இந்த டாக்டர் கைராசியான டாக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லியிருக்குமா இல்லையா? போயிருக்குமா இல்லையா? இந்த ஆண்டவர் அதுதான் கேட்கிறார்.
எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் எழுதுகின்றார்கள், மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முதலில் உலகத்தின் சத்தத்திலிருந்து நிற்க வேண்டும். நமக்கு என்ன சத்தம் அதிகமா கேக்குது? உலகத்தின் சத்தம் கேக்குதா, இல்ல நம்ம மனசாட்சிக்குள்ள? தாவீது ராஜா 119ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறாரு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் உள்ளத்தில் வைத்து வைத்தேன். அப்ப அவனுக்கு என்ன சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா? இந்த வார்த்தைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்ததுனாலே பெரிய பாவி. தாவீது ராஜா பெரிய பாவி தான். அவர் செய்யாத காரியங்கள் இல்ல, ரத்தம் சிந்தினாரு, விபச்சாரம் பண்ணாரு, எல்லாம் செஞ்சார். ஆனாலும் தேவன் சொன்னாரு, இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டுகொண்டேன். ஒரே ஒரு காரணம் தான், ஆண்டவரே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்முடைய ஆலய பிரகாரங்களை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, நின்று கொண்டு பாருங்கள். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கும், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், நீர் என் வாழ்க்கையில் செய்வீர், அதற்காக நான் நின்று கொண்டு காத்துக்கொண்டு இருக்க போகின்றேன். இந்த வசனம் என்ன சொல்லிச்சு? இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நம்ம பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடத்தணுமா? நடத்துங்க, பாருங்க, நின்று பாருங்க. இந்த அழகான ஒரு வண்டியில் என்ன கூட்டு வந்தார். இந்த வண்டியை ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? நிக்காம ஓடிட்டு இருந்தா என்ன ஆகும்? சூடா, முதல்ல ரொம்ப சூடான உடனே அழுத்து ஓடுறது நின்றும். அதுக்கு என்ன செய்யணும்? உடனே ஒரு சர்வீஸ் மேனேஜர் கூப்பிடுவாரு, சர்வீஸ்க்கு வண்டி போகணும். அந்த சர்வீஸ் போன உடனே அவங்க இவ்வளவு நேரம் ஓட்டிங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுது, உங்க ரேடியேட்டர் இதாகிடுச்சுது, அதனால நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மாற்றுவார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கவனிங்க. நீங்களாம் ஓட ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நாங்க ஓடி முடிக்க போற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் நின்று பாருங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க பாடங்கள்ல, உங்களுடைய வகுப்பறையில நீங்கள் வந்து நன்றாக நல்ல மதிப்பெண்களை எடுத்து நீங்க வெற்றி பெறணும்னு சொன்னா நின்று பாருங்கள். இங்கிலீஷே பேச தெரியாத ஒருத்தர் இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ணா எப்படி இருக்கும் சொல்லுமா? முடியாது இல்லையா? அதுதான் எனக்கு நடந்துச்சு. பியூசி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு ஸ்பைசர் காலேஜில் போய் இங்கிலீஷ் படிக்க போனேன். அவங்க பேசுறதெல்லாம் அந்நிய பாஷையா இருந்துச்சு எனக்கு. ஆனால் அன்னைக்கு ஜோம் பண்ண, ஆண்டவரே, நான் இந்த கல்லூரியை விட்டு போகும் முன்பாக இந்த கல்லூரி மேடையிலிருந்து நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும். போதும், படித்தேன். ஒரு வருஷம் இங்கிலீஷ் படித்தேன். எல்கேஜியிலிருந்து படித்த மாதிரி 12th வரைக்கும் உள்ள பாடங்கள் எல்லாம் படித்தேன். இங்கிலீஷ் பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் அதே கல்லூரியிலே நான் போய் பிரசன்ட் பண்ணேன். அங்கே இருக்கும்போது நான் எடுத்த பாடத்தையே நான் போய் மற்ற நாடுகளில் இருந்த பிள்ளைகளுக்கு, என் கூட படித்த பிள்ளைகளுக்கு நான் பாடம் இருப்பேன். அந்த வாத்தியார் வரமாட்டார், ராஜேந்திரன் நீ போய் சொல்லி கொடுத்துரு அப்படின்பாரு. ஒரே ஒரு காரியம் தான் நான் செஞ்சேன். முழங்காலில் நின்னேன். ஆண்டவரே, இந்த இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி பேசணுமா பேசிடுறேன், கன்னடா பேசணுமா பேசுறேன், மலையாளம் பேசணுமா பேசுறேன், தெலுங்கு பேசணுமா பேசுறேன், என்ன மொழினாலும் பேசுறேன், இந்த இங்கிலீஷ் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், நீ என்ன இங்கிலீஷ்லேயே பிரசங்கம் பண்ண போற, அநேக வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு மொழிபெயர்த்து கொடுப்பேன். நான் வேலைக்கு வந்த உடனே மொழிபெயர்க்கிறவர் பாஸ்டர் வாட்ஸ், பாஸ்டர் மேடிசன், இவங்களுக்கு எல்லாம் நான் மொழிபெயர்ப்பதற்கு தேவன் தாளந்துகளை கொடுத்தார். ஒரே ஒரு காரியம் தான், முழங்கால். ஆண்டவரை கேளுங்க, நின்ன, ஆண்டவரே, நீர் செய்யாவிட்டால் யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன். இன்னைக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டியது, வேற எந்த சத்தமும் நமக்கு அதில் கேட்கக்கூடாது. யார் சத்தம் மட்டும் கேட்கணும்? இந்த வசனம் மட்டும் நம்ம உள்ளத்துல தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்வார் அந்த சர்வீஸ். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். அது செய்வதற்கு ஆயுதமாக இருக்கிறீங்களா? அந்த வசனத்திலே அவர் சொல்றாரு, 2வது வார்த்தை,
நின்று என்ன செய்யணுமா? பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் நம்ம பார்க்காத என்ன இருக்குது? எல்லாத்தையும் பார்க்கிறோம். எதை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறோம்? ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு செய்யறாருங்கிறது மட்டும் பார்க்கறது இல்லை. இந்த 26ஆம் வருடத்துல நான் பார்க்க வேண்டிய விசுவாச பார்வை. நான் என்னுடைய சாட்சி போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் இந்த கழுத்து கீழே முழுவதுமாக செயல் இழந்து படுக்கையில் படுத்திருந்தேன் 2002ஆம் ஆண்டுல. ஒன்றும் செய்ய முடியாது, கையை தூக்க முடியாது, நிக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்த படிக்காத இருந்தேன். எல்லாரும் நினைச்சாங்க அந்த வியாதி வந்தாலே செத்து போயிடுவாங்க. நேரம் இருக்கும்போது கூகுள் பண்ணி பாருங்க, சும்மா ஒன்றும் சொல்ல, குலியன் பேரோ சிண்ட்ரோம் என்ற ஒரு வியாதி. அது 1,00,000 ஒருவருக்கு வரும். அந்த வியாதி எப்படி வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ச்சி கண்ட பின்பும் அதற்குரிய காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்கல, அதற்கு மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் 21 நாள் படுக்கையில் படுத்திருந்தேன். முதல் நாள் என் பிறந்த நாள் அன்னைக்கு தான் முதல் நாள் ராத்திரி நடக்குது. அடுத்த நாள் காலையில என் பிறந்த நாள். ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுவா, அதனால நீர் என்னை தூக்கிடும். உடனே என்னை தொட்டு எனக்கு ஒரு உத்தரவாதத்தை தாரும், இல்லாட்டுன்னு என்னை தூக்கிடும். நாளை காலையில பிறந்த நாளாக இருக்கக்கூடாது, இறந்த நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த ராத்திரியில தொட்டதை நிமித்தமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 23 வருடங்கள் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். காரணம், எனக்கு பெரிய விசுவாசம். என் மனைவி எல்லாருமே நினைச்சாங்க ஒருவேளை கனவு இது கண்டிருப்பாரோ, சரி கொஞ்சம் ஏதாவது இவர் நொண்டிக்கிட்டு நடந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. இந்தியா உலக நாடுகளில் என்னை அறிந்தவர்கள் எல்லோரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னை விட அவங்க ஒரு அம்மா சொன்னாங்க என் மனைவிட்ட, எல்லாரும் பண்ற ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு அவரே பொறுக்க முடியாது, அவர் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சுக்காரு. செஞ்சார். கரெக்டா 3 மாசம் யாருடைய உதவி இல்லாமல் நடக்க ஆரம்பித்தேன். இன்னொரு 3 மாசத்துல ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சேன். இன்னும் ஓடிட்டு தான் இருக்கிறேன், நிக்கல. தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய காரியங்களை நான் செய்வதற்கு தேவன் வைத்திருந்தார். என்ன செஞ்சேன்னு சொன்னா, அன்னைக்கு ஆண்டவரை நம்பி நின்றேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதத்தை செய்வார் என்று நான் பார்ப்பதற்கு காத்திருந்தேன். இன்னைக்கு உலகத்தில் எங்க போனாலும் யார்கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருக்குது. நான் உடனே என் பக்கத்தில் இவர் வந்தாருன்னா சொல்லுவேன், அவருக்கு ஏதாவது சுகம் இருந்தா உடனே கதைய ஆரம்பிச்சிருவேன், சொல்ல ஆரம்பிப்பேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்தே, அதாவது நீங்க பார்த்துட்டீங்களா? அப்படியா? எங்க? அது வேற எங்க இல்லைங்க, நான் தான், எனக்கு தான் இப்படி நடந்துச்சு. ஆண்டவர் என்னை தொட்டார், சுகப்படுத்தினார். உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, டாக்டர் மல்கோன்னு சொல்லுவாங்க. அதை விட எனக்கு என்ன வேணும்? என்ன ஆண்டவர் என்னை தொட்டார், சுகப்படுத்தினார், நான் நன்றாக இருக்கின்றேன். இன்றைக்கு விசுவாச பார்வை எப்படி இருக்குது? அன்னைக்கு மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்ட நிலைமை, ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். ஒரு வசனம் 2 வசனம் போட்டு 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் ஒரு அழகான பகுதி இருக்குது. யோசபாத்துடைய வாழ்க்கை. எல்லாரும் சண்டை போட்டு கொஞ்சம் நிக்கிறாங்க, இவருக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த நிலைமையிலே நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கே தெரியவில்லை. வாசிச்சு பாருங்க, 12ஆம் வசனத்துல இருக்கும். இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் இருக்கும் போது வாசிச்சு பாருங்க. 20 அதிகாரம் சொல்றார், யோசபாத் சொல்றார், ஆனால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு, ஒன்னும் செய்ய வேண்டாம். இப்போ அந்த அடுத்த வசனம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 17. நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நான் இந்த என் கதையெல்லாம் பேசுறேன், இன்னைக்கு 4 முழுவதும் இருந்தா கூட பத்தாது. அவ்வளவு தூரம் ஆண்டவர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்து வாழ்க்கையில, எங்க எல்லாருடைய குடும்பத்து வாழ்க்கையிலையும் செஞ்சிருக்கிறேன். காரணம், நீ சும்மா ராஜேந்திரன், உனக்கு வேலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. நீங்கள் தரித்து நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி பார்ப்பதற்கு, பொறுமையாக தேவனுடைய சத்தத்தை
கேட்டு நிற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். யாரை பார்த்து சொன்னார் இது? இந்த பகுதி 1000 தடவை படிச்சிருப்போம் இல்லையா? இந்த வார்த்தை யார் மரித்த பொழுது யாரிடத்தில் யார் சொன்னாங்க? மார்த்தாள் மரியாள் இடத்துல அவருடைய சொந்த சகோதரன் மரித்து போனான். அப்போ ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்க வேண்டியதான ஆண்டவரே, வந்திருந்தானே என் சகோதரன் படைத்திருப்பான. ஆண்டவர் கேட்டுட்டு வேணும்னே லேட்டா தான் வந்த. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அதற்காக நாம் நிற்க வேண்டும். அதை பார்ப்பதற்கு தேவன் ஒரு பலத்தை கொடுப்பார். ரொம்ப காலகட்டங்கள்ல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒரு காரியத்தை சொல்வேன். இன்னைக்கு மழை வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க சர்ச்சுக்கு, என்ன செய்யணும்? நீங்க உடைய கொண்டுட்டு வரணும். ஆனா கொண்டு வர மாட்டோம். ஜெபம் பண்றோம், அது மழை வந்தா வரும், இல்லைன்னு எங்க வரும்? எலியா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, 3 வருஷம் உனக்கு மழை பெய்யாதியான்னு சொன்னாரு. திருப்பி வந்து சொன்னாரு, இனிமே மழை பெய்யும் சொன்னாரு. அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை, ஆகாபுக்கு. ஆனால் இங்க எலியா தீர்க்கதரிசி அதை விசுவாசித்தான். தேவன் சொன்னார், சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? பாருங்க, தேவன் சொல்லுகிற வழிகள், தேவன் காண்பிக்கின்ற வழிகள், தேவன் நமக்கு அமைத்து கொடுக்கின்ற வழிகளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நிற்க வேண்டும், தேவனுடைய விசுவாசத்திலே நிற்க வேண்டும், தேவனுடைய பாதையிலே நிற்க வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பிலே நாம் நிற்க வேண்டும். அப்படி நிற்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்ப்ப, உன் கண்ணாலே பார்ப்ப, அதை உன் கண்கள் காணும். இன்றைக்கு ரட்சிப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை பார்க்கிறோமா? இது அறுவடை காலம் சொன்னேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இடியோடு கூட மழை வரும் என்று சொன்னார். இடியோடு கூடிய மழை. நேரம் இருக்கும்போது அந்த அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வந்தது. அது அதிசயம். இன்னொரு பாட்டு படிப்போம் இல்லையா? என்ன பாட்டு? கையளவு மேகம் கனமழை பொழிந்தது, அதிசயம் அதிசயம். ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அந்த பாட்டு? அதுல வந்து என்ன, அந்த பாடல்ல இந்த பகுதியை தான் அவர் எழுதுகின்றார். அந்த பாடல் ஆசிரியர் அதைத்தான் எழுதுகின்றார். என்னெல்லாம் ஆச்சு? காற்று இல்லை, மழை இல்லை. இந்த யோசபாத் பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கு முந்தின பகுதிகளை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் காற்று இல்லை, மழைகள் இல்லை. ஆனால் வள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருந்தன. சூரிய வெளிச்சத்திலே அது ரத்த கரையை போல காணப்பட்டது. எதிரிகள் எல்லோரும் பயந்து ஓடிவிட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதம். யார் மேலேயும் கத்தி வைக்கல, யாரையும் கொல்லவும் இல்லை. ஆனால் இவர்கள் பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள். இன்னைக்கு அதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் கையில ஒண்ணு போட்டுக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்ல, எல்லாம் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாத காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், சீக்கிரமா வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். சீக்கிரம் நடக்க போகுது. வானத்தில் அதிசயம், அக்கினியினால் அதிசயங்களை தேவன் காண்பிக்க போகின்றார். அந்த நேரத்தில் சாத்தானும் வந்து காமிக்க போறான். வானத்திலிருந்து அற்புதங்களை வரவழைக்க போகிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் அறிந்திராவிட்டால் அது ஆண்டவர் சொல்றாரா பிசாசு சொல்றாரா நமக்கு தெரியாம போயிடும்.
நின்று பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். முதல்ல நம்பிக்கையை வைப்போம். நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் செய்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். பெரிய எச்சரிப்பை தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு முன்னால எலன் ஒயிட் அவர்கள் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புஸ்தகத்தில் சொல்லுகிறார்கள், இயற்கை தேவனுடைய பாடநூல். பாடநூல் தான் நம்ம புக்கு படிக்கிறோம் இல்லையா, அந்த புக்கு. ஆனால் பலர் அதை வாசிக்க மறுக்கிறார்கள். பலர் அதை வாசிக்க மறுக்கிறார்கள். இன்னைக்கு வெளியில போறோம், மேகம் இருக்குது, உடைய தூக்கி போகணும்னு நமக்கு தெரிஞ்ச நம்ம இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள், நாட்டில் நடக்கிற அரசியல் சூழ்நிலைகள், நாட்டுக்கு நாடு பகை விரோதங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே கடைசி நாள்ல யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனால் அது முடிவல்ல. ஆனால் மிக சமீபமாக இருக்கின்றோம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து காண்பிக்க போகின்றார். இதெல்லாம் எங்க இருந்துன்னா, இந்த பைபிள்ல சொல்லப்பட்டதை நாம் நியூஸ் பேப்பர்லயும் இயற்கை மூலமாக பார்க்க போகின்றோம். ஆனா அதை வாசிக்கிறதுக்கு நம்ம இஷ்டப்படல. அதான் என்ன வைத்தியர் சொல்லுகிறார்கள், பாடநூல் அதை பலர் வாசிக்க மறுக்கிறார்கள். நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். 2026ஆம் ஆண்டில் நாங்கள் கவனித்து பார்க்க போகின்றோம். கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகின்றார். ஒரு பெரிய தொற்று நோய் வந்தது. என்ன தொற்று நோய்? பேர் என்ன தெரியுமா? கொரோனா. மறக்கவே மாட்டோம், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம் இல்லையா? அவ்வளவு பெரிய தொற்று நோய். உடனே எசேக்கியேல் எரேமியா புஸ்தகத்தை எடுத்து வச்சு சொன்னாங்க, அந்த தீர்க்கதரிசனம் இப்ப நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அது எரேமியாவின் காலகட்டத்திலே, எசேக்கியேலின் காலகட்டத்திலே நிறைவேறப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அது இப்பொழுது இதை போல காரியங்கள் இன்னும் அதிகமாக வரத்தான் போகிறது. அப்ப நம்ம எப்படி இருக்க போறோம்? தேவன் செய்கின்ற காரியங்கள், அற்புதங்கள், அங்கே எகிப்திலே தேவன் செய்து காண்பித்த அற்புதங்களை போல நம்முடைய காலகட்டங்களிலும் ஆண்டவர் செய்து காண்பிக்க போகிறார். யாக்கோபின் இக்கட்டு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 6000 வருடம், இந்த உலகம் 6000 வருடத்தை தாண்டி சென்று விட்டது. ஆண்டவர் எப்போ வருவாரோ தெரியாது. உலகத்தை படைத்த பின்பு 6000 வருடத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்தார். 8 பேர் தான் இருந்தாங்க. இப்ப மீண்டும் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். எதற்காக? அந்த காலகட்டத்தில் பாவம் எப்படி பெருகி கொண்டிருந்ததோ அதே போல அதை விட பல மடங்கு பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அழைத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு உலகம் சொல்றோம், இதெல்லாம் சாதாரணம். இப்ப போப், புதிதாக வந்த போப் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் சமாதானமா இருக்கணும். நான் உங்க மாஸ்க்கு வர்றேன், நீங்க ஆலயத்துக்கு வாங்க. நாங்க உங்க வேற கடவுள் இருக்கிற இடத்துக்கு வர்றோம், நீங்க வாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு போல இருக்கிற, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. 10 கற்பனைகளை சொன்னார்கள் பாட்டுல, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் அதற்கு உண்டான எந்த சொரூபங்களையும் நீ உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், வணங்கவும் வேண்டும். அதான் ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஒரு காரியம். அப்படின்னா இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய போகின்றார். தேவனுடைய வல்லமையை நாம் எவ்வாறு அறிந்து வைத்திருக்கின்றோம்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அவருடைய கிருபை இல்லாவிட்டால், புலம்பல் வாசிக்கிறோம் இல்லையா? 3வது அதிகாரத்துல, காலை தோறும் அவைகள் எப்படி இருக்கிறது? புதியதாக இருக்கிறது. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இந்த விரல எல்லாம் மடக்கி பார்ப்பேன், காலை இப்படி தூக்கி பார்ப்பேன், கையை தூக்கி பார்ப்பேன். ஏன்னா இதெல்லாம் செய்ய முடியாம படுத்திருந்த காலகட்டங்கள் உண்டு எனக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை படைக்க வைத்திருக்கின்றார். 2002 இருந்து 2026 வந்துட்டேன். ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருப்பதோடு மட்டுமல்ல, எந்த ஆஸ்பத்திரியிலும் போய் அட்மிட் ஆகல இது வரைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நின்று பாருங்கள், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு அதைத்தான் தேவன் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய மகத்தான காரியங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நியாய தீர்ப்பு, இவர்களை குறித்து நாம் எவ்வாறு அறிந்து வைத்திருக்கின்றோம்? அந்த 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க.
சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்களா? கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிக பயந்தார்கள். எப்போ பயப்படுவோம் தெரியுமா? நமக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்பட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் எனக்கு கேட்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறோம். நாங்கள் பாவம் செய்தோம், இன்றைக்கு நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக எல்லாம் வைத்தம்மையார் அவர்கள் சொன்னார், எழுதுகிறார்கள், தேவன் தண்டிக்க விரும்பல, நம்மளை தண்டிச்சு கொடுமைப்படுத்த விரும்பல, நானும் நீங்களும் திருந்தி வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். இன்னைக்கு அதற்காக நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? தேவன் விரும்புகிற காரியம், தேவனுடைய செயல்கள் எல்லாம் தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும். 9வது அதிகாரம் நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தை எடுங்க. 2-3 வசனங்களை வாசித்து முடிப்போம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் அது அறிவல்ல. தேவனை குறித்த ஞானம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வது. இன்னொரு சந்தோஷங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் மறக்காம இருக்கிறதா? 12வது அதிகாரத்திலே எடுத்துக்கிறோம். 26வது வசனம் எடுங்க. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசையப்பட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசையப்படுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில 2026 வந்துருச்சு. இன்னும் எத்தனை வருஷம், 100 வருஷம் இருக்க போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாக கொடுக்கின்றார். எல்லாம் வைத்தம்மையார் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் என்ற புஸ்தகத்திலே தேவனுடைய தீர்ப்புகள் எப்பொழுதும் இரக்கத்தோடு கலந்தவையே. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கொடூரமான ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் தேவனை தள்ளினார்கள். இன்று மனித ராஜாவை தேடினார்கள். பரலோக ராஜாவை விட்டு விட்டார்கள், மனித ராஜாவை தேடினார்கள். இன்றைக்கு நாம் என்ன தேடிட்டு இருக்கிறோம்? மனித அமைப்புகள், சட்டங்கள், அதிகாரங்கள். இதுக்கு தான் பயப்படுறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு ஒரு தடவை, உங்களுடைய உயிரை கொள்ள வருகிறவர்களுக்கு பயப்படாதுங்க, உங்களுடைய ஆத்மாவை கொள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. நம்ம யாருக்கு பயப்படுறோம்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க பார்த்து. நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது? வெளிப்படுத்தினல் 14வது அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? முத்தூர் இருக்குது. அதுல என்ன முதலாவது என்ன? கர்த்தருக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இன்னைக்கு அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலையை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? பாபிலோன் விழுந்தது என்ற சத்தியத்தை சொல்வதற்கு நாம் காத்திருக்கிறோமா? தேவன் நியாய தீர்ப்பை எப்ப தொடங்கினார்? யாருக்கா தெரியுமா? 1844 ஆண்டவர் நியாய தீர்ப்பை தொடங்கினார். இன்னும் அந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நுட்ப நியாய விசாரணை. அந்த நுட்ப நியாய விசாரணையில என் கணக்கு என்னைக்கு வரப்போறதோ தெரியல, உங்க கணக்கு எப்போ வருதோ தெரியல. ஆண்டவர் நியாய தீர்ப்பு அது எங்க ஆரம்பிக்கிறது சொல்றாரு, போலர் சொல்றாரு. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே ஆரம்பமாகிறது. யாருக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு? அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகள் இடத்துல ஆரம்பிக்கின்றார். முடிவு காலத்தில் தேவன் தமது ஜனங்களுக்கு தெளிவான மறுக்க முடியாத சாட்சிகளை அளிப்பார். கிரேட் காண்டவர் சென்ற புத்தகத்தில் எலன் வைத்தம்மையார் அவர்கள் எழுதுகின்றார்கள். கடைசி 2-3 காரியங்களை சொல்லி முடிக்கிறார். ஒன்று, சபையில் இருப்பது போதல். நான் 1978 ஞானஸ்தானம் பெற்றேன். இப்போ வரைக்கும் சபையில் எத்தனை சபையில் போற இடத்துல என் மெம்பர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சபையில் இருப்பது போதாது. ஆனால் என் வாழ்க்கையில் இயேசு ராஜாவாக இருக்கிறாரா? அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.
இன்னைக்கு நான் எதில் நான் நிற்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நின்று பாருங்கள் எதில் நிற்க வேண்டும். உலகத்திலிருந்து நான் பிரிந்து நிற்க வேண்டும். உலகத்தோடு நான் நிற்கக்கூடாது. தேவனுடைய சத்தியத்திலே, தேவனுடைய பாதையிலே, தேவனுடைய வெளிச்சத்திலே நான் நிற்க வேண்டியவராக இருக்கின்றேன். இரண்டாவது, உலக பிரகாரமான பேச்சுக்கள், கட்டுக்கதைகளுக்கும் கிழவிகளின் கதைகளுக்கும் நாம் கேட்காம வேதத்தின் சத்தத்திற்கு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சத்தத்தை புறக்கணிக்கிறோமா? ஆண்டவர் பேசும்போது ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இருக்கிறோமா? கர்த்தரை முழு இதயத்தோடு செய்வீங்கள். அந்த 1 சாமுவேல் 20ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் செய்தீர்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. நேரம் இருக்கும்போது அந்த பாக்கியை வாசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், நின்று பாருங்கள், கர்த்தர் பெரிய மகத்துவமான காரியங்களை இந்த 2026ஆம் ஆண்டில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்திலே நிற்போம், சத்தியத்தின்படி நடப்போம், சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வோம். சத்தியம் நம்மை வழி நடத்தட்டும். எங்கே? தேவனிடத்திற்கு, பரலோகத்திற்கு. அப்பொழுது நாம் பெரிய மகத்துவமான ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.